ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி ரமே ப்ரொஃபஸர் சேனல். நான் பிரபு. இது வந்து 39 ரூபா டோர்னமெண்ட்டு, அதை தான் இப்போ போட்டிருக்கோம். ஃபஸ்ட் ரவுண்டு. இது மொத்தம் 5 ரவுண்டு இருக்குது இந்த டோர்னமெண்ட்டு. ஃபஸ்ட் ரவுண்டு இப்போ நம்ம விளையாண்டுட்ருக்கோம். 5 ரவுண்டு ஜெயிச்சு ஃபஸ்ட் ரேங்க் வந்தால் 7000 ரூபா. இது எத்தனை நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி டோர்னமெண்ட் வரும்னு எனக்கு தெரியல, ஆனால் இப்போ வந்திருக்கு, அதனால் நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸ் நிறையா இருக்குது. 50 ரூபாயில் இருக்குது, 200 ரூபா, 250 ரூபா எல்லாம் இருக்குது. சரி, நம்ம ஒரு 39 ரூபா போட்டு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இந்த டோர்னமெண்ட் போட்டிருக்கேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஓகே, 1 கார்டுக்கு வந்துட்டோம். ஆஹா, அதுக்குள்ளே ஏதோ 7 8 ஸ்பேடு 7 8 ஜாக்கியோ 10 ஏதோ ஒன்று வரணும். எடுத்துக்கலாமா? பேசாமல் பாயிண்ட்டாவது குறையும். எடுத்துக்கிட்டால் பாயிண்ட்டாவது கொஞ்சம் கம்மியாகும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஜாக்கி வச்சுக்கலாம். இன்னொரு ஜாக்கி வந்தால் கூட ஆட்ட முடியுது. சூப்பர், ஜோக்கரே வந்துருச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் வேல்யூ 10 பாயிண்ட்டுக்கு 5 பாயிண்ட் வேல்யூ. கம்த்துனா நமக்கு நார்மலாக 20 தானே கம்த்தும். ஆனால் இந்த AS2-3 மட்டும் கம்த்துனா 10 பாயிண்ட் தான். அதாவது பாயிண்ட்ஸ் ரம்மியில் மட்டும். இது பாயிண்ட்ஸ் ரம்மியோட ஃபார்மேட்டில் தான் இந்த டோர்னமெண்ட் நடக்குது அப்படிங்கிறதுனால இது வந்து அதே மாதிரி கம்த்துனா 10 பாயிண்ட் தான் வருது. இப்போ நமக்கு 440 பாயிண்ட் வந்துருக்குது. ரம்மி இருக்குது, ஒரு ஜோக்கர் இருக்குது. சீட் எல்லாம் கசகசன்னு இருக்குது. நாங்கள் எப்பயுமே சொல்கிற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு சீட்டை அரேஞ்ச் பண்ணி அப்புறம் விளையாடுங்க. அடுத்தடுத்து இந்த டோர்னமெண்ட் எப்படின்னா அடுத்தடுத்து லெவல் போக போக அதிகமாகிட்டே போகும். அதாவது பாயிண்ட் வேல்யூ. இப்போ இந்த ரவுண்டு ஃபஸ்ட் ரவுண்டில் 5, அடுத்த ரவுண்டில் 10, அப்படி படிப்படியாக அதிகமாகிட்டே போகும். இப்போ 10 வந்துருக்குது. ஏன்னா அதுவும் ஒரு சீட்டு சான்ஸு, புது சீட்டு, அதனால் அதை வச்சுக்கிட்டேன். இதில் இந்த AS2-3 பார்த்திங்கன்னா நிறையா கேஷ் டோர்னமெண்ட்டே வருது. நம்ம கேம்ஸ் விளையாடணுன்னு அவசியமே இல்லை. 1-2 கேம்ஸ் விளையாண்டுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு டோர்னமெண்ட் மட்டும் விளையாண்டோம். இந்த சிட் அண்ட் கோ அப்படின்னு சொல்லி இப்போ புதுசாக வருது. எனக்கு புதுசுன்னு தான் சொல்லி விளம்பரம் வருது. புதுசாக பழசாக எனக்கு தெரியல. நான் ரொம்ப புதுசு இந்த AS2-3க்கு. சிட் அண்ட் கோ அப்படின்னு சொல்லி டோர்னமெண்ட் வருது. 8, ஏன்னா 9 தான் ஜோக்கரு, வேண்டாது. அப்படின்னு டோர்னமெண்ட் வருது. அது போனால் எப்போ போகிறோமோ அப்போ விளையாண்டுட்டு வந்துடலாம். நமக்கு டைமிங் எல்லாம் இல்லை. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேற்றே நான் பார்த்தேன் இந்த 39 ரூபா டோர்னமெண்ட்டு. சரி, நாளைக்கு 7 மணிக்கு டைம் பார்த்து விளையாட முடியுமா அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். இன்றைக்கி வந்து 7 மணிக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுச்சி. அப்போ பார்த்தா ஒரு 5 மணிக்கு பார்த்தா 7 மணிக்கு ஃப்ரீ ஆகிற மாதிரி இருந்தது. அதே மாதிரி பார்த்தா சீட்டு இருந்தது. ஐயோ, வச்சுட்டாங்களே. சீட்டு இருந்தது, அதனால் நான் என்ட்ரி போட்டேன். 39 ரூபா. இதில் அதே மாதிரி நமக்கு பாயிண்ட்டு குறைஞ்சிருச்சு
அப்படின்னா நம்ம ரீஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம அதே ரூ. 39 டோர்னமெண்ட்டுக்கு உண்டான பணத்தை கட்டினோம்னா இன்னும் கொஞ்சம் சிப்ஸு சேர்த்து கிடைக்கும். அந்த சிப்ஸை யூஸ் பண்ணி நம்ம மறுபடியும் விளையாடலாம். நம்ம என்ன இருக்கோமோ, என்ன சிப்ஸில் இருக்கிறோமோ அது ப்ளஸ் நம்ம விலை கொடுத்து வாங்கிக்கலாம். 3 ஜோக்கர் இருக்குது. கம்மி இல்லையே, இருக்கு 4 ஜோக்கர் ரம்மி வந்துருச்சு. டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால ஒரு சில சமயம் சீட்டை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு கூட டைம் இருக்கிறதில்ல. அதே மாதிரி யோசிக்கிறதுக்கு டைம் பற்ற மாட்டேங்குது. அந்த மாதிரி ஆகிடுது. என்னென்னா ஒரு கிளாவர் குயின் வந்துச்சுன்னா ரிலீஸ் ஆகுங்கிறனால ராஜா வச்சுருக்கேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. எல்லாருமே அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் முடிஞ்ச அளவுக்கு டைமை கடத்த பாருங்கள். அதாவது எப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டோர்னமெண்ட் விளையாண்டிங்கனாலும் அந்த டைமிங் ஓடிட்டுருக்கு இல்லையா, அந்த டைமிங் ஓடி அந்த கடைசி டைமில் வந்து உங்களுக்கு ஒரு பீப் சவுண்டு வரும். நீங்கள் கடைசி வரைக்கும் விட்டு அதுக்கப்புறம் அதுவே ட்ராப் ஆகட்டும் அப்படின்னு விடாதீங்க. கடைசியில் அந்த எட்ஜில் பார்த்திங்கன்னா பீப் சவுண்டு வரும். அந்த பீப் சவுண்டு வரும்போது நீங்கள் வந்து சீட்டை ட்ராப் பண்ணுறதா ட்ராப் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக அதே ட்ராப் ஆகிற அளவுக்கு டைம் விடாதீங்க. முன்னாடியும் கமுத்தாதீங்க. கொஞ்சம் அந்த பீப் சவுண்டு கேட்டோன்னே கமுத்திடுங்க. அப்படி கமுத்தினோம்னா நமக்கு நம்மளாக கமுத்துன மாதிரி ஆகும். அடுத்த சீட்டு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி டைமையும் நம்ம கொஞ்சம் அடுத்த ரவுண்ட் போகிறதுக்காக நம்ம டைமை கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணலாம். டைமை கொஞ்சம் வேஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இதில் 5வது ரவுண்ட் வரைக்கும் போகணும். அதுதான் முக்கியம். ஆனால் போக முடியுமான்னு தெரியல. முயற்சி பண்ணுவோம். இப்போது இந்த இதுலேயே நமக்கு முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இந்த ரவுண்டு நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போயிடலாம். இந்த கேமோட முடிஞ்சிடும். ஸ்ட்ரெயிட் ஃபைட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா ஆசிட் ஒன்று இருக்குது நம்மக்கிட்ட. ஃப்ளேவர் 8 இதையும் எடுத்துக்கலாமா? எடுத்துக்கிட்டால் 1 கார்டுக்கு வந்துடலாம். ராஜா தான் சும்மா இருக்குது. இப்போ 5க்கோ 4க்கோ ஒரு சீட்டு வந்தால் ஆட்டம் ஆயிரும். ராஜா அவருக்கு சேர்ந்துருச்சு. அச்சோ. ஸோ அப்பா சரி 9 பாயிண்ட்டு. அடுத்த ரவுண்டு போயிட்டோம். நான் இந்த கேம் இப்போது பாருங்கள், எந்த இடத்துலையாவது நான் தப்பு பண்ணதாக உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த இடத்த மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ புதுசாக யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். நீங்கள் பார்க்கலாம், நிறையா டிப்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸ் இருக்கிறத பற்றி டீட்டெயில் சொல்கிறோம், அதையும் தெரிஞ்சுக்கலாம். மேற்கொண்டு நிறைய வீடியோ போட்டிருக்கோம் ஆல்ரெடி, அதையும் பாருங்கள். நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கோம், அதையும் பாருங்கள். அவசியம் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு நண்பர் போன வீடியோவில் விட்ரா எப்படின்னு கேட்டிருந்தார். அவர் கேட்ட கேள்வி எனக்கு சரியாக புரியல. விட்ரா எப்படி பண்ணுறது? ஏன்னா இந்த AS23ல் விட்ராங்கிற ஆப்ஷனே இல்லை. ஏன்னா ரிடீம் அப்படின்னு தான் இருக்குது. அதை பேஸ் பண்ணி கேட்டாரா அல்லது விட்ரா டைமிங் பற்றி கேட்டாரான்னு தெரில. இப்போ விட்ரா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது மட்டும் அப்படின்னா, அந்த ரிடீமுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா, அதாவது நம்ம அந்த மெனுவை கிளிக் பண்ணோம்னா பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு கொடுத்தோம்னா அதில் ரிடீம்னு கீழே இருக்கும். அந்த ரிடீம் கிளிக் பண்ணோம்னா நம்ம விட்ரா பண்ணிக்கலாம். இது ஒன்று. ஒருவேளை டைமிங் அவர் கேட்டிருந்தாரு அப்படின்னா
டைமிங்கு எனக்கு சரியாக தெரியல. ஆனால் நேற்று கடைசியாக நான் வித்ட்ரா பண்ணது இன்றைக்கி வந்துருச்சு. இன்றைக்கி காலையில் 9 மணிக்கே வந்துருச்சு. நைட்டு ஒரு 10:30 மணிக்கு வித்ட்ரா பண்ணேன்னு நினைக்கிறேன். அது காலையில் 9 மணிக்கே வந்துருச்சு. முழுசாக எனக்கு டைமிங் பற்றி எனக்கு டீட்டெயில் தெரியல. தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஜோக்கர் இருக்குது, ரம்மி இல்லை. ஆனால் எனக்கு ஆடிடலான்னு தோணுது. ஆனால் சீட்டு கொஞ்சம் தெளிவாக தான் இருக்குது. 10 போட்டுருமா? இப்போ ரம்மி ராஸ்கல்னு ஒரு குரூப் ஆரம்பிச்சிருக்காங்க மக்கள். அதில் நான் இந்த வீடியோவை பற்றின இந்த கேமை பற்றின ஃபோட்டோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுக்கு கமெண்ட் போட்டிருக்காங்க. இந்த ரம்மி விளையாடுறவங்களெல்லாம் ரம்மி ராஸ்கல்னு சொல்லி ஒரு குரூப் ஆரம்பித்து அதில் சேர்த்து விட்ருக்காரு நம்ம ரம்மி ப்ரொஃபஸர் ஸ்ரீதர். அவர் தான் அதுக்கு அட்மின்னு, வாட்ஸ்அப் குரூப்பு. எனக்கு ரம்மி வரமாட்டேங்குது. ஒரு சீட்டு வந்துருச்சுன்னா நமக்கு உள்ளே வந்துடலாம். ட்ரிபிள் 6 நம்மளோட ரேங்க்கு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு 100 அல்லது 50 அந்த மாதிரி ரேங்க், முடிஞ்சளவுக்கு 50வது ரேங்க்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு கணிசமான அமௌண்ட்டு ஜெயிக்கலாம். ஆனால் நம்ம 670 இருக்கிறோம். அதுக்குள்ளே மறுபடியும் பாருங்கள், இப்போ விளையாட வேறு யாராவது ட்ராப் பண்ணுறாங்க, ஷோ வைக்கிறாங்க அப்படின்னா அப்படியே ரேங்கிங் மாறிக்கிட்டே இருக்குது. நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது உண்மையாக. அஜிஜோ 60-70 பாயிண்ட் வந்துடுமே. 68 பாயிண்ட், 680 போயிடுச்சு. அடுத்த ரவுண்டு விளையாட முடியுமா? அடுத்த கேமே விளையாட முடியாதாட்டிருக்கு. 39 ரூபா மறுபடியும் கேட்குது. ரீபை பண்ணிடுவோம். பார்த்துருவோம். 39 ரூபா, 78 ரூபா போட்டாச்சு. இன்னும் எத்தனை 39 ரூபா போட போகிறோன்னு தெரியல. $1600 பாயிண்ட் ஜெயிச்சிருக்காரு. ரம்மி ஒரு ஜோக்கர் அரெஸ்ட் ஆயிடுச்சு. இருக்கிறதே வருது. நான் இப்போ விளையாடுறதுல நீங்கள் ஏதாவது நான் தப்பான மூவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தோணுச்சுன்னா, நான் எடுத்த சீட்டு அல்லது விட்ட சீட்டு ஏதாவது தப்பாக விளையாண்டுருக்கேன்னு தோணுச்சுன்னா, அது எந்த இடம்னு எனக்கு மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதுபோக பார்க்குறவங்களும் கமெண்ட் செக்ஷனுக்கு போய் அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். யாராவது மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அந்த மாதிரி தப்பை பண்ணாமல் இருக்க முயற்சி பண்ணுங்கள். நானே ஏதாவது தப்பு பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நானும் மனுஷன்தான், ரோபோட் கிடையாது. இதில் நான் சொன்ன மாதிரி டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்கு ஆடுறாரு. ஆனால் இந்த மாதிரி கடைசி வரைக்கும் விட்டு ஆட்டோ ட்ராப் ஆகிற வரைக்கும் விடாதீங்க. நம்மளாக கமுத்தணும். இப்படி ஆள் இல்லைன்னா 15 எக்ஸ்ட்ரா கொடுக்கும். அப்படி ஒருவேளை ஆள் இருந்து பார்த்துக்கிட்டே உட்காந்துருந்தால் கமுத்திடும். அதாவது டவர் இல்லாமல் போயிடுச்சுன்னா எக்ஸ்ட்ரா டைம் 5 செகண்ட் வருதுங்க. அப்படி ஒருவேளை ஆள் உட்காந்துக்கிட்டு சீட் எடுக்க யோசிச்சுட்டே இருந்தோம்னா ஆட்டோ ட்ராப் ஆயிடும். அந்த 15 செகண்ட் நமக்கு வராது. இப்போ வேறு கேமில் எல்லாம் பார்த்திங்கன்னா ஆட்டோ ட்ராப்பு வராது. நமக்கு ஃப்ரீ ஸ்கூட்டே வந்துச்சு 500. சரி, ரைட், சந்தோஷம்.
மற்றதுலாம் பார்த்தீங்கன்னா சுற்றி அடுத்த ரவுண்டுக்கு போயிடும். அடுத்த பிளேயருக்கு போயிடும். அது 3 தடவை வந்துச்சுன்னா மிடில் ட்ராப்பு கமுத்திக்கும். ஆனால் இதில் அப்படி இல்லை. பூல் ரம்மியாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, ஆள் இல்லைன்னா அப்போதைக்கு டேபிள் மட்டும் ட்ராப் பண்ணிடும், அவ்வளோதான். இன்னும் அடுத்த கேம் ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளோ லேட் ஆகுது. ஆனால் இதுலேயே நான் 10 ரூபா கேம் தான் நிறைய விளையாடுறேன். அது காசும் கம்மி, நல்லா இருக்குது. அதுபோக ஒரு 100 ரூபா கேம் போட்டு அதுக்கு ஃபீஸ்ட் ஃபைனல் டிக்கெட் வாங்கி வச்சுருக்கேன். 1ஆந்தேதி இன்றைக்கி 10 மணிக்கு நைட்டு, இப்போ என்ன 8:45, இன்னொரு 1.25 மணி நேரத்தில் அதுக்குண்டான ஃபைனலுக்கான ஃபஸ்ட்டு ஃபைனல் மேட்ச் இருக்குது. அதையும் ரெக்கார்ட் பண்ணுறேன். அது தோக்கறனா ஜெயிக்கிறனான்னு பார்ப்போம். அது வந்து 201 பூல் ரம்மி மாதிரி. இந்த ஆட்டம் நமக்கு ஒன்றுமே இல்லை. இதில் வேறு நம்ம 78 ரூபா போட்டிருக்கோம். 3500 இருக்கார் பாருங்க ஒருத்தர். டைம் ஓட்டணும், அதுக்காக தான் வெயிட்டிங். ஏன்னா இன்னொரு 3 நிமிஷம் முடிச்சிட்டோம்னா அடுத்த ரவுண்டுக்கு போயிடலாம், அடுத்த லெவலுக்கு 3ஆவது லெவல் போயிடலாம். இது ஃபஸ்ட் லெவல் தான் நினைக்கிறேன். நூற்றி 88வது ரேங்க்கு. பார்ப்போம். அதே மாதிரி நம்ம இப்போது ரீபை பண்ணுறோம்னு வச்சிங்களேன், நம்ம பாயிண்ட் 10லன்னு சொல்லி நம்ம மறுபடியும் இன்னொரு 39 ரூபா போட்டு ரீபை பண்ணோம்னா அந்த காசுலேயும் அந்த குறிப்பிட்ட அவங்களோட இந்த AS2-3யோட ரூல் படி என்ன பர்சன்டேஜோ அதை எடுத்துக்கிட்டு அந்த பணத்தையும் நம்மளோட ப்ரைஸ் லிஸ்ட்டில் தான் சேர்த்துவாங்க. இது பாருங்கள், 2வது லெவல் அந்த பணத்தையும் ஆட் பண்ணிடுறாங்க. ப்ரைஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். நம்ம பார்க்கும்போது என்ன இருக்கோ அதுபடி வராது, ப்ரைஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். கமுத்திக்கிட்டு போயிடலாம் டைம் ஓட்டிட்டு. அதே மாதிரி ப்ரைஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். நம்ம ஃபஸ்ட்டு டோர்னமெண்ட் ஆரம்பிக்கும் போது என்ன பார்க்குறோமோ அது கண்டிப்பாக இருக்க வாய்ப்பே இல்லை. டைம் வந்து இப்படி ஓட்டிகிட்டே இருங்க. அந்த பீப் சவுண்ட் எப்போ கேட்க ஆரம்பிக்குதோ அப்போ வந்து ட்ராப் பண்ணிடுங்க. இதுதான் வந்து நான் பண்ணுற ட்ரிக்கு. இதில் வந்து 10 ரூபா கேமில் எல்லாம் எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு. இந்த மாதிரி கேம் இப்போ தான் விளையாடுறேன். இதுலேயும் அதையே ஃபாலோ பண்ணுறேன். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இந்த ஆட்டமும் நமக்கு ஜோக்கர் இல்லை, ஒரு ஜோக்கர் தான் இருக்குது, ரம்மி இல்லை. டைம் ஓட்டுவோம் 258வது ரேங்க் வந்துட்டோம். இந்த 5 செகண்ட் வரும்போது நமக்கு பீப் ஆரம்பிக்கும். மூணாவது லெவல் போகிறோம். சரி, மறுபடியும் சொல்லலாம். இந்த வீடியோவை புதுசாக யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். இனிமேலும் போடுவோம், அதையும் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவசியம் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு ஆட்டம் ஆட வேண்டிய ஆட்டத்தை கமுத்திட்டேன், அல்லது கமுத்த வேண்டிய ஆட்டத்தை ஆடிட்டேன், அல்லது போட வேண்டிய சீட்டை போடாமல் தேவையில்லாத சீட்டை போட்டுட்டேன்
இல்லை எடுக்க வேண்டிய சீட்டு எடுக்காமல் கட்டுக்கு போயிட்டேன், ஓப்பன் டெக்லேருந்து கட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருந்தேன்னா அதை கமெண்ட்டில் தெரிவிங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன், தப்பு பண்ணாமல் இருக்க முயற்சி பண்ணுறேன். அதே மாதிரி யார் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனுக்கு போங்க. இந்த மாதிரி ஏதாவது போட்டிருந்தாங்கன்னா அதை பார்த்துக்குங்க, அது எந்த டைமிங்லன்னு. நீங்கள் அந்த மாதிரி தப்பை செய்யாமல் இருக்க முயற்சி பண்ணுங்கள். ஒரு 1.5 நிமிஷம் இருக்குது. அப்படி இப்படின்னு 3வது ரவுண்ட் வந்துட்டோம், 3வது லெவல் வந்துட்டோம். இன்னும் 2 லெவல் தான் இருக்குது. நிறைய பேர் அந்த ரீபை பண்ணாமல் இதுக்கு மேலே ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. அதெல்லாம் கழிஞ்சிரும். மொத்தமாக இந்த டோர்னமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 15,000 பேர். 15,000 பேர்த்தில் 200 பேருக்கு மட்டும்தான் ப்ரைஸு. 200க்குள்ளே வந்தோம்னா 50 ரூபா அப்படி தான் போட்டிருந்தது. இப்போ நம்ம ரீபை எல்லாம் பண்ணுறதுனால கொஞ்சம் சேர்த்து வரலாம். 200க்குள்ளே வந்துட்டோம்னா 50 ரூபா. அதனால் நம்ம ஒரு 50க்குள்ளே வந்துட்டோம்னா கொஞ்சம் ஏதோ ஒரு 100, 200 அந்த மாதிரி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட் ரேங்க்கு வந்தோம்னா 7,000 ரூபா இருக்குது, 8,000 கூட ஆகலாம். ஏன்னா ரீபை எல்லாம் பண்ணுறதுனால. ஆனால் அந்தளவுக்கு வர முடியுமான்னு தெரியல. நீங்கள் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கண்டிப்பாக இந்த டோர்னமெண்ட் விளையாண்டுருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி யார் விளையாண்டுருந்தாலும் நீங்கள் இந்த டோர்னமெண்ட்டை என்ன லெவலில் முடிச்சிங்கிறத கமெண்ட்டில் தெரிவிங்க. அதே மாதிரி அடுத்து 10 மணிக்கு தீபாவளி ஃபெஸ்ட் ஃபைனல் 1 நடக்குது. அதில் யாராவது ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா யார் ஜாயின் பண்ணியிருக்கிறீங்கிறத தெரிவிங்க. அதில் என்ன ஜெயிச்சிங்கனாலும் அதையும் கமெண்ட்டில் போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஜோக்கர் இருக்குது, 2 தான் ஜோக்கரு. சீட்டு கொஞ்சம் தெளிவாக இருக்க மாதிரி இருக்குது, ஆடிடலாமா? ஏன்னா கொஞ்சமாவது ரிஸ்க் எடுக்கணும். ரிஸ்கே இல்லாமல் ஜெயிக்க முடியாது இந்த மாதிரி டோர்னமெண்ட்லாம். கொஞ்சமாவது ரிஸ்க் எடுக்கணும். இது பார்த்திங்கன்னா இன் அண்ட் அவுட்டு 2 பக்கம் வாய்ப்பு இருக்குது. இப்போ ஸ்பேடு 7 ஸ்பேடு 8னா கீழே 6 9, இது ஆட்டின் 9 ஆட்டின் 10 கீழே 8 ஜாக்கி 2 இன் அண்ட் அவுட் 2 பக்கம் சான்ஸ் இருக்குது. அதனால் யோசிக்கிறேன் ஆடலாமான்னு. டைம் ஓட்டுறாரு, நம்மளும் அதை தான் பண்ணணும். இப்போ அவரும் அதை தான் பண்ணிகிட்ருக்காரு பாஸ். இல்லை அவர் ஆள் இல்லை, நெட்டு போயிடுச்சு. அவர் ஜெயிக்க முடியாதுன்னு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் வந்து 1200 தான் லிமிட்டு. நம்ம 485 ரேங்கில் இருக்கிறோம், ஆடிடலாம். ஐயோ அதே ராஜா வருது, இருக்கிறதே வருது. 2 ராஜா 2 ஆஸ் நம்மகிட்டே மாட்டிக்கிச்சு. ரெண்டு பேரும் கமுத்திட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இதில் கமுத்தினாலே 250 பாயிண்ட். இங்கே பாருங்க, ஒரு 1200 இருந்தது பாஸ், அவர் நெட்டு போயிடுச்சு. இப்போ அவர் ஆட முடியாது. ஓகே நம்ம கமுத்திட்டாங்க. 750 பாயிண்ட் வந்துடுச்சு. 5 பேர் தான் இந்த டேபிளில் கமுத்துனாங்க, நம்மளோட சேர்த்து தான் 6. பரவாயில்ல, ஃப்ரீ ஸ்கூட் வந்து தப்பிச்சிட்டோம். முடிஞ்ச அளவுக்கு எனக்கு என்னோடய ஃபார்மேட் என்னென்னா 2 ஜோக்கர் இருந்தால் ட்ரை பண்ணிடுவேன். இந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸில் 2 ஜோக்கர் இருந்தால் ட்ரை பண்ணிடுவேன். அதே மாதிரி 2 ஜோக்கர் இருந்தாலும்
சான்ஸு இந்த இன் அண்ட் அவுட் 2 பக்கமும் டபுள் சான்ஸ் இருக்கணும். அப்படி இருந்தால் ட்ரை பண்ணுவேன். இல்லைன்னா ட்ரை பண்ண மாட்டேன். 2 ஜோக்கர் இருந்தாலும் சரி, 3 ஜோக்கர் இருந்தாலும் சரி. சான்ஸ் ரொம்ப கம்மியாக தெரியுது அப்படின்னா ட்ரை பண்ண மாட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஜோக்கர் தான் இருக்குது. அது ஒன்று அரெஸ்ட் ஆகிற மாதிரி இருக்குது, இன்னொன்று வந்து குயினும் போகிற மாதிரி தெரியுது. அதனால் நம்ம டைம் ஓட்டிட்டு கமுத்திக்கிறது பெட்டராகவும் தெரியுது. ஐயோ, கமுத்துறதுக்கு பதிலாக எடுத்துட்டேனே, நான் பேசிக்கிட்டேன். சரி போவோம். இதுக்கு அவசியம் கமுத்தி இருக்கணும். நான் ஏதோ நாயம் பேசிக்கிட்டே சொல்லிக்கிட்டே கைப்பற்றுச்சு. ஃபோனை இப்படி வச்சுருக்கிறோமில்ல, கையில் 3 விரலில் பிடிச்சிருக்கோம். பெருவிரல் டக்குன்னு அவசரத்தில் தொட்டுட்டேன். 2 பேர் கமுத்திட்டாங்க. போன கேம் மாதிரி ஃப்ரீஸ் கூட்டு வந்துச்சுன்னா பரவாயில்ல. ஐயோ, 277 ரேங்கில் வந்து இப்படி போயிட்டோமே, இப்படி பண்ணிட்டோமே. சார் கமுத்திடுங்க சார். சூப்பர். இது லக்கு. இது முழுக்க லக்கு தான் இந்த ரவுண்டு. இந்த ஆட்டம் ரம்மி ஒரு ஜோக்கர் இருக்குது, அரெஸ்ட்டு 8 பறி ஆயிடுச்சு. இந்த ஆட்டம் நல்ல சீட்டு. போன ஆட்டம் நம்ம தெரியாதனமும் நமக்கு வந்துச்சு. இந்த ஆட்டம் தெரிஞ்சு வந்திருக்குது. பார்ப்போம். இருக்கிறதே வருது. 2 சீட்டு வந்ததுன்னா முடிச்சிடலாம். இன்னும் 5 நிமிஷம் இருக்குது 4வது ரவுண்டுக்கு, 4வது லெவலுக்கு. ஆடுங்க சார். நிறுத்துட்டு நமக்கு ஒரு கருப்பு 7 போடுங்க. ஸ்பேட் ஏலோ, ஃப்ளவர் ஏலோ போடுங்க. அத்தை மட்டும் சூப்பர் சீட்டு போட்டார். நாலு பாயிண்ட்டு கொண்டு வந்துட்டார். ஆடங்களோட அவங்களுக்கு சேர்ந்துருச்சே. இப்போ போடுங்க சார் இன்னொரு சீட்டு. கருப்பு 7 வந்துருந்தால் பரவாயில்ல. ஃப்ளவர் ஏலோ, ஸ்பேட் ஏலோ. ஐயோ, ராஜா போட்டு எடுத்தாங்களா? சரி போட்டுருவோம். பாயிண்ட் நமக்கு, ஏன்னா இப்போ இதில் வந்து பாயிண்ட் ஃபுல்லாக போகுது 3வது ரவுண்டுங்கிறதுனால. 15 பாயிண்ட்டு. 5, 10, 15, 20, 25 இப்படி லெவல் மாறுது. இந்த சீட்டு வந்தால் கூட நம்ம ஆட்டம் முடிச்சிடலாம். சூப்பர். 270, 18 பாயிண்ட் தானே, 7 பாயிண்ட். சரி, 825 பாயிண்ட் வந்துருச்சு. 3 ஆட்டம் தொடர்ந்து நம்மளே ஷோ வச்சுருக்கோம். ஒரு ஆட்டம் லக்கில் வந்துருச்சு. 2 ஆட்டம் தான் நமக்கு நல்ல சீட்டு. நம்ம எவ்வளோ எடுத்தாலும் நமக்கு மேலே ஆள் இருந்துகிட்டே இருக்காங்களே. 6 வரி இருக்குது. ராஜா ரம்மி இல்லையே. ஒரு ஆட்டம் பார்த்திங்கன்னா நமக்கு லக்கில் சீட்டு வந்தது, கமுத்திட்டாங்க. ஆனால் இந்த ஆட்டம் நமக்கு சான்ஸுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஆர்டினாஸு அல்லது டைமண்ட் 8
டைமண்ட் 5 ஒன்று வந்துச்சுன்னா டைமண்ட் 5 டைமண்ட் 8 வந்ததுன்னா அரெஸ்ட் ஆயிரும் ஒரு ஜோக்கரு. ஆர்டின் ஆஸு ஆர்டின் 4 மட்டும்தான் சான்ஸு, வேறு சான்ஸே இல்லை. இந்த 100% இந்த சீட்டை கமுத்தியே ஆகணும். ஏன்னா ஒரு தடவை நம்ம தெரியாமல் ஆடி ஜெயிச்சிட்டோம், அதே பெரிய விஷயம். மறுபடியும் அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அதனால் சாரை கமுத்திக்கிறது பரவாயில்ல. ஆனால் டைம் ஓட்டணும். இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்குது, 1.5 நிமிஷம் தான் இருக்குது. டைமை கடத்துவோம். நம்ம கமுத்தி ஆடினா கூட போதும், அடுத்த ரவுண்டுக்கு அடுத்த லெவலுக்கு போயிடலாம். 94வது ரேங்க்கு. ஒரு தடவை பாயிண்ட் ஃபுல்லாக கொடுத்துட்டோம்னா நம்ம சம்மந்தமில்லாத ரேங்கிங்க்கு போயிடுவோம். 2 ஜோக்கர் இருக்குது, ரம்மி இருக்குது, ரம்மி அரெஸ்ட் ஆகுது. கொஞ்சம் சீட் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த சீட்டை விட்டாங்கன்னா நமக்கு அருமையான சீட்டு. கமுத்திக்கிங்க சார். ஏன்னா நமக்கு ஐயோ நமக்கு ஜோக்கர் ரிலீஸ் ஆகிருக்கும். இதுவும் அதை விட நல்ல சீட்டு. சரி, தப்பு இல்லை. ஒருவேளை இன்னொரு ஆஸ் வச்சுருந்தாருன்னா, ஒருவேளை 2 ஆஸ் வச்சுருந்தாருன்னு வச்சுங்களேன். சரி, அதனால் 10 போட்டுருவோன்னு 10 போட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 16, 21 பாயிண்டில் இருக்கிறோம். ரேங்க் பாருங்கள். இப்போது இந்த கேம் ஆரம்பிக்கும் போது 70 சில்லரை இருந்து இப்போ 103 ஆயிடுச்சு. ஐயோ 8 எடுத்தார், இப்போ 6 போட்டால் அதையும் எடுத்துக்கிட்டாரு. டைமண்ட் 8 வேண்டாம், ஒரே ஒரு குயின். ஐயோ ஒரு ஆட்டம் 5 போட்டு பார்க்கலாமா? பாயிண்ட்டையும் கவனிக்கணும் நம்ம. ஏன்னா 15 பாயிண்ட் போகுது, ஒரு சிப்ஸு போகுது ஒரு பாயிண்ட்டுக்கு. அதாவது 15 ரூபா பாயிண்ட்ஸ் ரம்மி விளையாடுற மாதிரி தான். இப்போ 4070 ரூபாயை வச்சுக்கிட்டு 15 ரூபா பாயிண்ட்ஸ் ரம்மி விளையாடுற மாதிரி தான் இதுக்கு இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும். அஞ்சு இருந்தது, 6 வருது, 3. சரி, இதை கழட்டி விட்டுருவோம். ஏன்னா பாயிண்ட்டையும் நம்ம கவனத்தில் கொண்டு வரணும். எனக்கு கேட்டால் அந்த 4ஐயும் விட்டுறலாம். ஏன்னா 3 வந்ததுன்னா பரிதான். இல்லை ஆர்டின் ஆஸுக்கு இது வந்ததுன்னா கூட எடுத்துகிட்டு ட்ரை பண்ணலாம். 4, 5, 6, 3 எல்லாமே போச்சு. டைமண்ட் 5. சரி, பாயிண்ட் வச்சாலும் பரவாயில்ல, 4ஐயே விட்டுருவோம். ஏன்னா 3 வந்ததுன்னா பரிதான். அடுத்த ரவுண்டுக்கு உண்டான டைமிங் போயிட்டுருக்கு. நம்ம இன்னும் இந்த 4வது ரவுண்டுக்கு உண்டான டைமிங் தான் போயிட்டுருக்கு. நம்ம 4வது லெவலுக்கு உண்டான டைமிங் தான் போயிட்டுருக்கு. நம்ம 3வது லெவல்லையே விளையாண்டுருக்கோம் இன்னும்.
ஷோ பண்ணிட்டாரு. சரி 13 பாயிண்ட்டு. கம்திருந்தாலே 10 பாயிண்ட்டு 150 தான் போயிருக்கும். இப்போ 195 போயிடுச்சு. சுரேஷ் அவர் அவர் 8 பாயிண்ட் தான். நம்ம தான் அதிகம். $3875. 2 ஜோக்கர் இருக்குது, ரம்மி இருக்குது. சீட்டையெல்லாம் பக்காவாக அரேஞ்ச் பண்ணால் தான் நமக்கு தெளிவாக புரியும். ரெண்டு சீட்டு வேணும். நாலாவது லெவல் விளையாடுறோம். ஏன்னா 3வது லெவல்லே நம்ம கொஞ்சம் டைம் வந்துச்சு. 5 வேண்டாம், சூப்பர். ஏசியாக போட்டுருவோம். பாயிண்ட் அதிகமாக தான் இருக்குது, ஆனால் 1 கார்டு. ரெண்டே பேர். ரைட்டு, நமக்கு ஆட்டமாயிடுச்சு. சூப்பர். 80. அரசு ரம்மி வச்சு விளையாண்டுருக்காரு. இன்னொரு ரம்மி ஏதாவது வந்ததுன்னா ஆசிட் ட்ரிப் ஆயிரும் அப்படிங்கிறதுனால. சரி, நம்ம பல்காக 625 வந்துட்டோம். ஸோ 6275. இந்த ஆட்டம் ஒன்றுமே இல்லை. இந்த ஆட்டம் முடிஞ்ச அளவுக்கு டைம் ஓட்டி, நான் 6 நிமிஷம் இருக்கா, டைமை ஓட்டி கம்த்திடணும். அப்போ தான் நம்ம அடுத்த லெவல் போக முடியும். 5வது லெவல் போக முடியும். ஃபைனல் லெவல். முடிஞ்ச அளவுக்கு டைமை மட்டும் வேஸ்ட் பண்ணுவோம். நம்ம 22வது ரேங்க் இருக்கிறோம். இப்போ 30 போயிடுச்சு. அந்த 30 பாயிண்ட்டுக்குள்ளே அத்தனை பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். சரி, 30ல் 100, 200. சரி, இந்த ஆட்டம் இந்த ஆட்டமும் ஆட முடியாதாட்டிருக்கு. உயர்ந்த ஜோக்குது. குயின் தான் நமக்கு தேவை. அரேஞ்ச் பண்ணி அப்போ ஸ்பேட் 4 வந்ததுன்னா சூப்பராக இருக்கும். ஆஸை ட்ரிப் சான்ஸுக்கு வச்சுக்கிட்டு கிளாவராஸை ஸ்பேட் ராஜாவை தூக்கி அஞ்சிடலாம். ஸ்பேட் 4 வந்ததுன்னா
ஒருவேளை ஸ்பேட் 2 வந்ததுன்னா ராஜாவை தான் தூக்கி போடணும். அப்படி இன்னும் குயின் கட்டுக்கு போனால் தான் வரும். அது நமக்கு வரதுக்கு வாய்ப்பே இல்லை. வரலன்னா நம்ம விளையாடவே மாட்டோம். ஸ்பேடு 2 ஸ்பேடு 4 கிளாவர் 3 சான்ஸ் தான் இருக்குது. சீட்டு அவங்க போட்டால் மட்டும் விளையாடணும், இல்லைன்னா கமுத்திக்கலாம். 43 ரேங்க்கு அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. ஒரு ஷோ பண்ணிட்டோம்னா கூட பல்காக பாயிண்ட் வரும். ஒரு 2000 பாயிண்ட் லவக்குன்னு வரும். நிமிஷம் தான் இருக்குது இன்னும். அவரும் டைம் ஓட்ட தான் விளையாடுறாரு. கமுத்திக்குவோம் டைம் ஓட்டிட்டு. இந்த வீடியோவை புதுசாக யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனை போய் பாருங்கள். உங்களுக்கு தேவையான தகவல் இருக்கும். ஏன்னா ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா நண்பர்கள் அதை ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுவாங்க. அதை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி தப்பு பண்ணாமல் இருக்க முயற்சி பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ஏதாவது தப்பை கண்டுபிடிச்சிங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் போடுங்க. என்ன தப்பு பண்ணியிருக்கோம், அந்த டைமிங்கில் நீங்கள் சீட்டை எடுத்துருக்கக்கூடாது. இருங்க, முதல்ல சீட்டை பார்த்துருவோம். சரி, ரம்மி இருக்குது, 2 ஜோக்கரும் இருக்குது. ஒரு ஜோக்கர் அரெஸ்ட் ஆகிடுச்சு. இந்த சீட்டை நீங்கள் எடுத்துருக்கக்கூடாது, கட்டுக்கு போயிருக்கணும், அல்லது இந்த சீட்டை நீங்கள் போட்டிருக்கக்கூடாது. இப்படி என்ன மாதிரி இருந்தாலும் அதை நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க. நான் அதே தப்பாக அடுத்த தடவை பண்ணாமல் இருக்க முயற்சி பண்ணுறேன். யூஸ் ஆகும் வச்சுக்கிட்டு. இந்த தடவை பார்த்திங்கன்னா 2 கூட போட்டிருக்கலாம். ஏன்னா ஜாக்கியும் இன்னொன்றுக்கு ஆகுது. அதனால் 2 கூட போட்டிருக்கலாம். நான் பாயிண்ட் எச்சா போகுதுங்கிற காரணத்துக்காக தான் நான் ஜாக்கியை போட்டேன். ஜாக்கி வச்சுட்டு 2 போட்டிருந்தோம்னா இன்னொரு சீட்டு வந்ததுன்னா இன்னொரு ஜாக்கி வந்ததுன்னா டக்குன்னு இன்னொரு சீட்டு சேர்த்துக்கலாம். நமக்கு 2 பாயிண்ட்டுக்கு வந்துடும். சிவப்பு கலரில் ஒரு 10 போட்டாங்கன்னா தக்காளி போட மாட்டோம். ஸோ வச்சிடலாம். கிளாவர் ராஜா இதுவும் யூஸ் ஆகும். 2 போடுவோம். இதுலேயும் மற்ற ரம்மி ஆப்ஸ் மாதிரியே 2 டெக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் இன்னொரு 10 வரும். அந்த மாதிரியெல்லாம் வெயிட் பண்ணாதீங்க. விளையாண்டுருக்கிறவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்காக இதை சொல்கிறேன். அச்சோ, சரி 10க்கு 5 பரவாயில்ல, கம்மியாக தான் கொடுத்துருக்குறோம். பார்க்கலாம். 64வது ரேங்க்கு போயிட்டோம். 39 பாயிண்ட்லாம் கொடுக்குறோம். ஐயோ, $280 பாயிண்ட்டு. எவ்வளோ பாயிண்ட் கொடுத்தாரு?
30. இது 5வது லெவல் போயிட்டோம். சூப்பர். இந்த வீடியோவை பார்த்துட்ருக்குறீங்க நீங்கள் இந்த டோர்னமெண்ட் விளையாண்டுருந்தீங்கன்னா அந்த டோர்னமெண்ட்டில் நீங்கள் என்ன பொசிஷனில் முடிச்சிங்கிறத கமெண்ட்டில் தெரிவிங்க. எவ்வளோ ஜெயிச்சிங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் தெரிவிங்க. அப்புறம் வேறு ஏதாவது டோர்னமெண்ட் AS23ல் நல்லாயிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த டோர்னமெண்ட் என்னங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அதை விளையாண்டு பார்க்குறோம். நாங்களும் விளையாண்டு அதுக்குண்டான வீடியோவையும் போடுறோம். என்னை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் எந்த தப்பும் பண்ணல. நான் ஒரே ஒரு தப்பு பண்ணினது, ஒரு ஆட்டம் ஆடக்கூடாத ஆட்டத்தை ஆடிட்டேன். ஆனால் அந்த ஆட்டம் எனக்கு லக்கு, நான் ஃப்ரீ ஸ்கூட் வந்துருச்சு. வேறு ஏதாவது எனக்கு தெரியாமல் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க. சரி, 5வது ரவுண்டு ஃபஸ்ட்டு கேமு நமக்கு அற்புதமான சீட்டு வந்திருக்குது. அஞ்சாவது லெவலில் ஃபஸ்ட்டு கேம் இது. நமக்கு கிளுன்னு சீட்டு வந்திருக்குது. நான் விளையாட டைம் நோட் பண்ணல. ஆனால் இப்போவே 47 நிமிஷம் போயிட்டுருக்கு. வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. டைம் ஓட்டி தான் கமுத்துவேன். ஏன்னா 80வது ரேங்கில் இருக்கோம். அட்லீஸ்ட் 100க்குள்ளேயாவது முடிக்க முடியுமா, இல்லை 200க்குள்ளேயாவது முடித்தோம்னா நமக்கு கை காசாவது வரும். ஒரு 2 ஜோக்கர் இருக்குது. சீட்டு கொஞ்சம் தெளிவாக இருக்குது. ஆடிடலான்னு எனக்கு தோணுது. ஏன்னா 7 பதியாயிடுச்சு, 2 பதியாயிடுச்சு. எதை போடுறது? ராஜாவே போட்டுருமா? ஒன் கார்டு, ஒரு சீட்டு வந்தால் ஆட்டம் முடிஞ்சிடும். ஸ்பேடு 3 வந்தால் கூட ஆட்ட முடியுமா? ஸ்பேடு 3 வச்சுக்கிட்டு 7 7 7. ஓ சரி, அவருக்கு போடுறதுக்கு ஒரு சீட் இருக்குது. வேண்டாம். சரி, ரம்மி ஆயிடுச்சு. ரெண்டு எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஐயோ, ஆட்டமானதை விட்டுட்டேங்க. சே ஷோ. சரி, மறுபடியும் பாருங்க. முதவே ஆட்டமாயிடுச்சு, அதையே விட்டுட்டோம்.
இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணக்கூடாது. அப்பா ஒரு 64 பாயிண்ட்டு 2000 கிட்டத்தட்ட 7,000 பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். 7,800 பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இவர் பாருங்க ஒருத்தர் கேஎம் சுபாஷ். இவர் வேறு யாரும் இல்லைங்க, எங்கள் அண்ணன் தான் அவர். கேஎம் சுபாஷுங்கிறவர் ரம்மி ராஸ்கல் குரூப்பில் இருக்கிறவர். அவர் எங்கள் பெரியம்மா பையன், ஸ்ரீதரோட அண்ணன். அவரும் விளையாண்டுருப்பார் போல். அவர் தான் 4வது ரேங்கில் இருக்கார். நமக்கு அண்ணங்கிறத ப்ரூவ் பண்ணுறாரு. நம்ம 26, ஒரு 4. மூணு ஜோக்கர் வந்து நமக்கு ரம்மி இல்லாமல் போயிடுச்சு. செமையாக சீட் வந்திருக்க மாட்டேங்குது பிரதருக்கு. 5வது ரேங்க் வந்துட்டார். அவர் கூட மோதக்கூடாது. ஐயோ பிரதர் கம்த்திருங்க பிரதர். பிரதர் பிரதர் அண்ணா கம்த்திருண்ணா. அப்பா உதவி பண்ணிட்டாரப்பா. அப்பா அண்ணன் கமிட்டி நம்மளை காப்பாற்றிட்டாரு. ஷோ வைக்க முடியுமா? 1 கார்டில் தான் இருக்கிறோம். ஒரு சீட்டு, ஒரு டைமண்ட். இதை வச்சு ஆடிடுவோமா? ஒரு டைமண்ட் 10 டைமண்ட் ஜாக்கியே வந்து ஆட்டம் முடிஞ்சிடும். கிளாவர் 8 வேண்டாம். கிளாவர் ஜாக்கி வருது. இப்போ இந்த ரெக்கார்ட் பண்ணதை நம்ம பிரதர் கேஎம் சுபாஷ் அவருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ரம்மி ராஸ்கல் குரூப்பில் போடணும். 4வது ரேங்க்கு 5வது ரேங்க் இருந்தார் பாருங்க. கடைசியாக சூப்பராக சீட் வந்திருக்கு அவருக்கு. ஜி நமக்கு என்ன இப்படி வருது? கசாமுசானு குயினே போட்டுடலாமா? இன்னும் 2 5, அதுக்கு ஒரு ஜோக்கர் வச்சுக்கலாம். ஆஸுக்கு ஒரு ஜோக்கர் வச்சுக்கலாம். நாலு கொயன்னு வருது அதுக்குள்ளேயே. பத்து. ஓகே, ஆட்டம் ஆயிடுச்சு. $22 1500. அண்ணனுக்கு மேலே வந்துட்டோம். அவர் அதுக்கு மேலே அந்த டேபிளில் போய் ஜெயிச்சிருந்தாருன்னா கேஎம் சுபாஷ் 2வது இருக்குதுவங்க தான். 3 ஒரு ஜோக்கர் கூட இல்லை. இன்னும் ஒரு ஷோ வச்சிட்டோம்னா நம்ம 10 ரேங்க்குள்ளே வந்துடலாம். ஏன்னா டைமிங்கும் முடிய போகுது. டைம் கொஞ்சம் குறைஞ்சிட்டே வந்துட்டுருக்குது. கம்ப்ளீட்டாருன்னா சூப்பராக இருக்கும். 267 ரேங்க்கு ஆடிட்டாரே. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. டைம் ஓட்டி கம்ப்ளீட். ஏன்னா ஒரு கேம் தான் இருக்குது. எப்படியும் ஒரு நல்ல பொசிஷனில் தான் இருக்கும். ரொம்ப மோசமாக போகலை. இன்னும் ஒரு ஷோ வைக்க முடிஞ்சால் நல்லா மேலே வரலாம். அட்லீஸ்ட் இல்லைன்னா நம்ம கமுத்துறதாவது இந்த ஒரு நிமிஷத்தில் டக்குன்னு கமுத்தி போனோம்னா
ஒரு 2 ஆட்டம் 3 ஆட்டம் கமுத்திட்டோம்னு வச்சுங்களேன், 250 பாயிண்ட்டாக போயிடும். 750 1000 பாயிண்ட் பக்கம் கூட குறைஞ்சிரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு டைம் ஓட்டி கமுத்துனோம்னா 4 ஆட்டம் கமுத்துறது ஒரு 2 ஆட்டமாக அதை குறைக்கலாம். ஒரு ஷோ வச்சிட்டோம்னா நல்லா இருக்கும். 5 ரம்மி இருக்குது, 2 ஜோக்கர் இருக்குது, பரவாயில்ல. 10 அதையும் எடுத்துக்கலாம். ரெண்டு சீட்டு வேணும் நமக்கு. இதையும் எடுத்துக்கலாம். 1 கார்டுக்கு வந்துடும். ஏன்னா இன்னொரு 7 வந்துச்சுன்னா ஆட்டமாகும். அல்லது ஒரு 8 9 10 ஆட்டமாகுமே. இல்லை 10 8 இப்போ ஆகும். கடைசி டைமில் ஷோ வைக்கிறோம். டைமே முடிஞ்சிருச்சு. நம்ம 9175 பாயிண்டில் இருக்கோம். எத்தனை பாயிண்ட் வருதுன்னு பார்ப்போம். அச்சிச்சோ, பாயிண்ட்டுன்னு இப்படி கொடுக்குறாங்க. சரி, 9175 10 சில்லற. 10,500 பாயிண்ட் எடுத்துட்டோம். இப்போ டோர்னமெண்ட்டில் போய் பார்க்கணும். அந்த 39 ரூபா டோர்னமெண்ட்டு போட்டிருக்கு பாருங்கள், அதுதான். இதில் லீடர் போர்டு போயிட்டோம்னா என்னன்னு பார்க்கணும். நம்மளது மெர்சல் 4 அப்படின்னு வச்சுருந்தேன். 11வது ரேங்கில் இருக்குது பாருங்கள், மெர்சல் 4ங்கிறது. அவர் சுபாஷ் எங்கே இருக்கார்? அவர் காணுமே, அண்ணாரா போயிட்டார், தோத்துட்டாரா? ஓ, அங்கே 28வது ரேங்கில் இருக்காருப்பா. சரி, இப்போ கேஷ் எவ்வளோன்னு பார்க்கலாம். கேஷ் 700 ரூபா. அவருக்கு 539 ரூபா, 35 ரேங்க்குள்ளே இருந்தால். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நீங்களும் விளையாடுங்க, ஜெயிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.